நாகேஷ் சாரோடைய உடல்நிலை சரியில்லாதப்போ கூட நீங்கள் இப்போ கூட இருந்திருக்கீங்களா? ஆமாம். நாகேஷ் சார் அப்போ ஒரு பிளட் வாமிட் பண்ணி நிறைய பயங்கர சீரியஸாக பிழைக்க மாட்டாருன்ட்டாங்க. நாகேஷ் சார் பிழைக்கிறதே கஷ்டம், இனிமேல் வந்து அவர் ரொம்ப இதாகின்னு சொல்லிட்டு. ஆனால் மிராக்கிள், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஒருத்தர் திருப்பி வர்றது கஷ்டம். வந்து அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள்னா எத்தனை படங்கள், ஹாப்பியாக ஜாலியாக நம்மவர்லேருந்து எல்லாமே நடித்தாங்க. அண்டு நாங்கள் இருக்கும்போது தான் வந்து அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டில் குவைட்டாக இருக்கார், ஆக்ட் பண்ணல. ஸோ காரை விட்டு இறங்கி வருவார், ரொம்ப குவைட்டாக சீரியஸாக இருப்பார். நாகேஷாக நம்பவே மாட்டாங்க யாரும். நாங்கள் கண்ணு முன்னாடி சீரியஸாக குட் ஈவினிங் அங்கிள் அப்படின்னா அப்படின்னு உள்ள போவார். அவருக்கு எப்படின்னா அவரோட படம் போடுவாங்க அப்போ டிடி தூர்தர்ஷன், அப்போ நீர்க்குமிழி கலடா கலடாலாம் போடுவாங்க. அவங்க வீட்டில் எப்படின்னா ரஜினாண்டி என்ன பண்ணுவோன்னா, நான் ஆனந்த் பாபு ராஜேஷ் பாபு எல்லோரும் ஹாலில் உட்கார வச்சுருவாங்க. அவர் கட்டன்னு ஒயிட் கட்ட லுங்கி ஒரு பனியன் போட்டு வந்து உட்காருவார். படம் ஆரம்பிங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரெயில் எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துடும். தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி செய்யலைன்னா அவர் என்ஜாய் பண்ணுவார், நாங்கள் என்ஜாய் பண்ணுறது அவர் நடித்த படத்தை அப்படிலாம் பார்த்து.